வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த மே மாதத்தில் நாம் தொடர்ந்தும் தேவ மாதாவுடன் ஜெபிப்பதும் தேவ வார்த்தைகளை ஆராதிப்பதும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மாற்றி அமைக்கும் ஒரு இறை பயணமாக மாறுகிறது. மே மாதம் மரியாளுக்கான அர்ப்பணிப்பு மாதமாக இருந்தாலும் அந்த தாய் நம்மை தன் மகனான இயேசுவின் வார்த்தையில்தான் நிலைத்திருக்க அழைக்கின்றார். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை ஜெபம், மனமாற்றம், மகிழ்ச்சி, கடவுளின் அன்பில் நிலைத்திருக்கும் வாழ்வின் அழகை பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன. வாருங்கள், கவனமுடன் திருப்பலி வாசகங்களை கேட்போம். முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 7 முதல் 21 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடம் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடம் இருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்தில் இருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு
புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். நற்செய்தி வாசகம். என் அன்பில் நிலைத்திருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பேதுருவும் மற்ற திருத்தூதர்களும் ஒரு மிக முக்கிய முடிவை எடுத்துக்கொள்கிறார்கள். யூதர்கள் அல்லாத பிற இனத்தாரும் கடவுளின் பேரருளுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக அறிவிக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகம் நம்மிடம் என்ன கூறுகிறது என்றால், இறை அன்பு எல்லைகளற்றது. ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பு திறந்திருக்கும். நாம் யார் என்பதை விட நாம் எவ்வாறு இறைவனிடம் திரும்புகிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த தர்மமும் அந்த அழைப்பும் யாவரும் பெற்றிருக்கிறோம். இன்று நம் வாழ்விலும் நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க தவறுகிறோம், பகைமையோடு நடக்கிறோம், நம்மை போல் இல்லாதவர்களை ஒதுக்குகிறோம். ஆனால் இறை அன்பு எல்லோரையும் ஏற்கிறது. நாமும் அந்த அணுகுமுறையை பின்பற்ற சொல்கிறது இன்றைய முதல் வாசகம். இறைவனின் பணிக்கு எல்லோரும் வரவேற்கப்படுகிறோம். எவரையும் பின்தள்ள வேண்டாம். நம்மிடம் வந்தவனை ஏற்கும் பரிசுத்த எண்ணத்தோடு மரியாவை போல பணிவுடன் அன்புடன் வாழ்வோம். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இன்றைய பதிலுரை பாடல் நம்மை ஆண்டவரின் சிறப்புகளை பாட வைக்கின்றது. ஒவ்வொரு செயலும் வியப்பூட்டும் கருணை மிகுந்தது. இன்றைய உலகம் புகழ்ச்சியிலும் பெருமையிலும் ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய கரத்தினால் நம் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு அற்புதத்தையும் நன்றி கூறும் மனதுடன் பகிர்வோமா? அதையே நம்மை செய்திட அழைக்கிறது இன்றைய பதிலுரை பாடல். நான் உங்களை நேசித்தபடியே நீங்களும் அன்பில் நிலைத்திருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறும் என்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசு இங்கே நமக்கு சொல்வது அன்பில் நிலைத்திருங்கள். அதாவது அவர் நமக்கு கொடுத்த அன்பை ஏற்று வாழுங்கள், மற்றவர்களிடமும் பகிருங்கள்.
அவர் தந்த அந்த அன்பு ஒரு உணர்வல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அதில் நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில் அன்பில் நிலைத்திருப்பது எளிதா என்ன? மனித உறவுகளில் சோதனைகள், குழப்பங்கள் நிறைந்திருக்கின்றன. ஆனால் இயேசுவின் அன்பை நம்முள் நிரப்பினால் அந்த அன்பு நம்மை மேம்படுத்தும். மரியா அவ்வாறே வாழ்ந்தார், ஏற்க, மன்னிக்க, சகித்துக்கொள்ள. இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்வது, உண்மையான மகிழ்ச்சி என்பது கடவுளின் அன்பில் நிலைத்திருப்பது. அதன் வழியாகவே நீங்களும் சந்தோஷமாக வாழ முடியும். மன நிறைவையும் ஆனந்தத்தையும் தேடுகிற இந்த உலகில் நம் மகிழ்ச்சியின் மூலாதாரம் இயேசுவே என்பதை மறக்காமல் நினைவுபடுத்துகிறது. ஜெபம். இயேசுவே, உமது வார்த்தைகள் எங்களை இன்றும் மாற்றுகின்றன. பரிசுத்த அன்பில் நிலைத்திருந்து யாரையும் புறக்கணியாமல் ஏற்கும் அருளை தாரும். உம்முடைய மகிழ்ச்சி எங்களில் நிலைத்திருக்கட்டும். மரியாவைப் போல நாங்களும் ஜெபம், பணிவு, அன்பு மூலமாக உங்களை தேடுகிறவர்களாக இருப்போமாக. ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.